எந்த ஒரு வயது வித்தியாசமும் இன்றி இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைப்பு. இது நாங்கள் டொபமைன் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராப் என்பது கண்ணி என்று சொல்வார்கள். அதாவது எங்களை பொறி வைத்து ஒருவர் பிடித்திருக்கிறார் அல்லது பிடிப்பதற்கு ட்ரை பண்ணுகிறார் என்கிற விஷயத்தை தான் நாங்கள் இந்த கண்ணி என்கிறது மூலமாக சொல்ல வருகிற விஷயம். டொபமைன் ட்ராப் என்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், பொதுவாக உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும், நாங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிற போது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், அல்லது யூடியூப்பாக இருக்கலாம், இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸை பயன்படுத்துகிற போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிற நேரம் நாங்கள் ஆரம்பத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஒரு 5 நிமிடத்திலே அல்லது 10 நிமிடங்களிலே நாங்கள் இது பார்க்க வேண்டிய மெசேஜஸ் எல்லாம் பார்த்து, வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து அவசரமாக இதை முடித்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே தான் நாங்கள் இதை ஆரம்பிப்போம். ஆனால் அது சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மணித்தியால கணக்கு. அது 1 மணித்தியாலமாக இருக்கலாம், 2-3 மணித்தியாலங்களாக அப்படி தொடர்ந்தெரிச்சியாக நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணியே இந்த நேரத்தை செலவிடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதிலே யாரும் விதிவிலக்கு கிடையாது. ரைட்? என்ன நடக்கிறது, ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை எங்களுடைய மூளை செய்கிறது, ஏன் நாங்கள் இப்படியான ஒரு விஷயத்தை செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமான விஷயம் இந்த டொபமைன். இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிற போது எங்களோட மூளையில் இருக்கிற ஒரு 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 ஹோமோன், அது டொபமைன் என்று சொல்வார்கள். அந்த டொபமைன் என்ன செய்கிறது என்று சொன்னால், சுரக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு வகையான மோட்டிவேஷனை எங்களுக்கு தருகிறது, ஒரு வகையான ரிவார்டை எங்களுக்கு தருகிறது. ரைட்? ஒரு வகையான ரிவார்டு உணர்ச்சி, அதாவது சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. அப்படி கொடுக்குற போது ஒரு லைக் வந்தால் கூட, ஒரு மெசேஜ் வந்தால் கூட, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட, ஒரு புதிய வீடியோவை பார்க்கின்ற போது கூட என்ன செய்யும்னு சொன்னால், எங்களுடைய டொபமைன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? இந்த டொபமைன் ரிலீஸ் ஆகுகின்ற போது அந்த விஷயத்தை எங்களுடைய பிரைன் நம்ப ஆரம்பிக்கும். ரைட்? அதனால இது ஒரு நல்ல ஃபீலிங் என்று சொல்லி நம்ப ஆரம்பிக்கும். அதனால இது இந்த இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்தேர்ச்சியாக செய்வதற்கு எங்களுடைய மூளை எங்களுக்கு ஒரு வகையான ஊக்கத்தை வழங்கி கொண்டே இருக்கும். இதைத்தான் நாங்கள் ட்ராப் என்று சொல்லுவோம், நாங்கள் கண்ணி என்று சொல்லுவோம். ரைட்? நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே ஒரு வகையான இந்த ஸ்லாட் மெஷின் மாதிரி தான் எங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் என்ன வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது ஒரு ஃபன் வீடியோவாக இருக்கலாம், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸாக இருக்கலாம். எங்களுக்கு ஒரு நாளும் சில நேரம் யாராவது ஒருத்தர் எங்களுடைய போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் எதிர்பார்த்து ஸ்க்ரோல் பண்ணுகிற போது என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த டொபமைனுடைய அளவு அதிகரிக்கிற போது நாங்கள் அந்த ட்ராப்புக்குள் மாட்டிக்கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி இருக்கிற போது இந்த பிரைனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அன்பிரடிக்டபிலிட்டி என்பதை இந்த பிரைனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்? அது ஒரு ஹூக்காக கூட அதை பயன்படுத்தி கொள்ளும். அதனால என்ன நடக்கும், என்ன விளைவுகள் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்தீர்ச்சியாக செய்வதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற கன்சன்ட்ரேஷன், அவதானம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல எங்களுக்கு இந்த போரிங், அது ஃபோன் இல்லாமல் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள ஒரு முடியாத நிலைக்கு நாங்கள் போவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அவர்களுக்கு ரியல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் விருப்பமின்மையாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். ஃபோன் இல்லாமல் இருக்கிற போது ஒரு வகையான ஆன்சைட்டி வருவதை நீங்கள் பார்க்கிறதா இருக்கலாம். ப்ரொடக்டிவிட்டி, அவர்களிடம் இருக்கின்ற அந்த உற்பத்தி திறன் என்கிற விஷயம் குறைந்து போவதை பார்க்க முடியுமா இருக்கும். இதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், சில குழந்தைகள், குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு அவருடைய பாடசாலை செயற்பாடுகளிலே அவதானிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுவது கூட இது முக்கியமான பிரதானமான காரணமாக சொல்லலாம். இதே போல வளர்ந்தவர்கள், வேலை செய்கின்ற திறனிலை குறைபாடு ஏற்படுவதை கூட நாங்கள் அவதானித்திருக்கிறோம். ஆக இந்த வகையான விஷயங்களை, இந்த ரீல்ஸை அதாவது நீங்க பார்த்து ஒரு வகையான எனர்ஜி வருவதை அவர்களுக்கு பார்க்கலாம். அதாவது நீங்கள் பார்க்க முடியுமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இது ஒரு வகையான டொபமைன் இம்பேலன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த டொபமைன் ஒருவருக்கு ஏற்படுகின்ற போது சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கிறது என்பது மாத்திரமல்ல, ஒரு வகையிலே இது ஒரு வகையான ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியுமா இருக்கும். ரைட்? அதனால் என்ன செய்யும் என்றால், பிரைன் சாதாரணமாக நோமலான விஷயங்களில் இருக்கிற ஆர்வத்தை இழக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் நான் இந்த ஃபோனை தூக்கி போட்டு இருங்க என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. என்னால் அது ப்ராக்டிக்கலி சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் எங்களுக்கு சில ஒழுங்குகளை, சில வழிகாட்டல்களை வழங்க முடியுமா இருக்கும். முதலாவது விஷயம், காலையில் எழுந்த உடனே ஃபோனை பார்க்கிற அந்த அந்த பழக்கத்தை நீங்கள் நிறுத்திக்கொள்ளுங்கள். அது நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு டைம் லிமிட்டை, நீங்கள் ஒரு ஸ்கிரீனிங் டைமை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
இது முக்கியமான 2வது விஷயம். அதே போல நாங்கள் பார்ப்போம் நோட்டிஃபிகேஷன் சவுண்டை ஆஃப் பண்ணி வைத்திருப்பது கூட இதற்கு ஒரு பிரயோசனமான விஷயமாக இருக்கும். அப்போது நாங்கள் அடிக்கடி போய் பார்ப்பதிலிருந்து எங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ரைட். அதே போல நீங்கள் கூடுதலாக எக்ஸசைசஸ், வாக்கிங் மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், ஜிம்மிங் மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், நடைப்பயிற்சியாக இருக்கலாம், இந்த மாதிரியான ரீடிங் மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம். இது இயல்பாகவே நேச்சுரலி எங்களுடைய டோபமைனை அதிகரிக்கின்ற விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பதிலாக லாங் ஃபார்ம் வீடியோஸை வந்து கண்டென்ட்டை பார்க்கறது பிரயோசனமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னால் உங்களுடைய பிரைன் இப்போது என்ன செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லோவாக இருந்த உங்களோட பிரைன் ஃபாஸ்டாக ஸ்பீடாக இயங்குவதற்கு பழகி இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு ஸ்லோவாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, நீண்ட நேரம் ஒரு கண்டென்ட் இருக்கிற ஒரு வீடியோவை பார்க்க முடியாது. ஷார்ட்ஸை தான் பார்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப அவாவாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், உங்களுடைய பிரைனை மீண்டும் பழையபடி ஸ்லோ லைஃபுக்கு பழக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே போல இந்த போர்டம் ஏற்படுகின்ற பொழுது, இந்த போரிங் ஏற்படுகின்ற பொழுது இது ஒரு எனிமி கிடையாது. ரைட். இது வந்து நீங்கள் உங்களுடைய பிரைனை வந்து ரிகவர் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் என்பதை புரிந்து கொள்வது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கலாம். அதே போல நீங்கள் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய டைம், இது எல்லாமே வந்து இந்த எல்லா விஷயங்களையும் இந்த சோஷியல் மீடியா மூலமாக அதாவது அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். என்றால் சோஷியல் மீடியா என்கிற விஷயம் அது ஃப்ரீ கிடையாது. ரைட். நீங்கள் தான் அதனுடைய ப்ரொடக்ட். ரைட். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுடைய அவதானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், ஃபோக்கஸை எடுத்துக்கொள்கிறார்கள், உங்களுடைய டைமை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் அதற்காகத்தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல நீங்கள் புரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலே போனை பயன்படுத்துகிறீர்களா அல்லது போன் உங்களை யூஸ் பண்ணுகிறதா, உங்களை பயன்படுத்துகிறதா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். ரைட். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஆங்கிலத்திலே சொல்வார்கள், கண்ட்ரோல் யுவர் டோபமைன் ஓ டோபமைன் வில் கண்ட்ரோல் யுவர் லைஃப். நீங்கள் உங்களுடைய டோபமைனை கண்ட்ரோல் பண்ணாவிட்டால் உங்களுடைய டோபமைன் உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வோம். ஆகவே நாங்கள் சரியான ஒழுங்குகளோடு இந்த விஷயங்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த டோபமைன் ட்ராப்பில் இருந்து எங்களுக்கு வெளிவந்து நாங்கள் சாதாரணமாக இருக்க முடியுமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்து பாருங்கள்.